சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகை வாங்குவதற்கான ஒரு சீக்ரெட். சார், தங்க நகை வாங்குவதற்கு என்ன சீக்ரெட்? பணம் இருந்தா வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே. ஆனா வாங்குனா நிக்கணும், அடகு போகக்கூடாது, பெருகணும். சுவர்ண தேவதை எப்போதுமே வீட்ல இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் கையாண்டுருக்காங்க. இதுவும் சீக்ரெட் மேட்டர் தான். நம்ம வாங்க போகும்போது நேரம் காலம் பார்ப்போம். வந்தா கூட பார்த்தீங்கன்னா, அது போறதுக்கு நேரம் காலம் பார்ப்போம். சார், நல்ல நேரத்தில பார்ப்போம், நல்ல நேரத்தில வாங்குவோம். ஸோ அப்படின்னு ஒவ்வொன்னும் ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பகுப்படுத்துனாங்க. ஒரு பக்குவப்படுத்துனாங்க. அப்போ மகாலட்சுமி வாழ்ற இடத்துல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வர வைக்கிறதுக்கான கம்ஃபோர்ட் குடுக்கணும். வந்த பிறகு அதுக்கான ஒரு கம்ஃபோர்ட் குடுக்கணும். சரி, இப்ப நீங்க தங்கம் வாங்க போறீங்க. சின்ன குண்டுமணி வாங்குனாலும் சரி, இல்ல நீங்க நெறைய வாங்குனாலும் சரி, கல்யாணத்துக்கு வாங்குனாலும் சரி, இத மட்டும் கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பா வீட்ல சுவர்ண தேவதை தங்குவாள். சுவர்ணம் அப்படின்னா வெறும் நகை மட்டும் கிடையாது. புன்னகை. அப்ப சந்தோஷமும் இருக்கணும். சிரிக்கணும் இல்லையா? அப்ப சந்தோஷம் இருக்கணும்னாக்கா, எந்த தோஷமும் வீட்ல இருக்கக்கூடாது. அப்ப நகையில தோஷம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாக்குல தோஷம் இருக்கக்கூடாது. நாக்குல தோஷம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே தோஷம் இருக்கு இல்லையா? அப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் மத்தவங்களுடைய வார்த்தையில விழுந்தாலும் தோஷம் தான். அப்பா! இவ்ளோ நல்லா இருக்கானே! கண் பார்வையிலும் தோஷம் தான். அது திருஷ்டி அப்படிம்பாங்க. அப்ப தோஷம் என்பது ஒரு வார்த்தை. சந்தோஷத்த பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா, தோஷம். அப்ப அந்த தோஷத்தை எப்படி நீக்குறது? அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. பால் சாம்பிராணி. வீட்ல எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறதுக்கு தோஷ நிவர்த்தின்னே சொல்லுவாங்க. தோஷம் நீக்கின்னு சொல்லுவாங்க. எப்பேர்ப்பட்ட துஷ்ட சக்திகளையும் ஹேங் பண்ணக்கூடிய மிகப்பெரிய AK-47. சாதாரண விஷயம் கிடையாது. பால் சாம்பிராணிங்கிறது வந்து காற்றாலை இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருந்து அந்த காலத்துல வெள்ளிக்கிழமை, செவ்வாய், வெள்ளி அவசியம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு படை போர் வீரர்கள் எப்படி போவாங்களோ, அதே மாரி அத்தனை பேர் கையிலும் மண் சட்டி இருக்கு. மண் சட்டியில நெருப்பு இருக்கும். நெருப்புல பால் சாம்பிராணி மட்டும் தான். அதுக்கப்புறம் மூலிகைலாம் நெறைய போடுவாங்க. சுத்தி வருவாங்க. 27 முறை வந்து அரண்மனைய சுத்தி வருவாங்க. காரணம் என்ன? எப்பேர்ப்பட்ட ஒரு தீய எண்ணம், தீய சக்திகளும் நம்மளுடைய எண்ணத்தையும், கஜானையும் காலி பண்ணிடக்கூடாது. அதே மாரி ஆரோக்கியத்த காலி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத செய்வாங்க. ஸோ, தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டுட்டு நீங்க வெளில போங்க. பால் சாம்பிராணி. அதோட நம்ம இன்னொரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. சாம்பிராணியில நம்ம போடக்கூடிய முக்கியமான துகள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மருதாணி விதை. மருதாணி அரசாணை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அப்போ பால் சாம்பிராணிய வெறும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வாங்க போறீங்க கோல்டு அப்படின்னாக்கா, நீங்க அப்படியே தூவிட்டு அந்த கஜானா, பிளஸ் வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ, அப்படி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட கிளீன் பண்ணிட்டு நம்ம வாங்க போறோம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.